மீனம் மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் போய் உட்காந்துருக்கிறார் சந்திரன் வார ஆரம்பத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 5 குடையவர் 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். 9, 10, 11, 12 ஆகிய 4 இடங்கள்ல இருப்பார். முக்கியமாக 9, 10, 11 இந்த 3 இடமும் நல்ல இடம். ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு எந்த மீனராசிக்காரரும் வயதிற்கேற்றார் போல நல்லா இல்லைன்றதை அடிக்கடி சொல்லுவேன். ஆனாலும் 10% நல்லா தான் இருக்கிறீங்க. ஜோசியத்தில் எப்போவுமே 90% ஒரு மாதிரி நடந்தால் 10% விதிவிலக்குகள் இருக்கும். எவர் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் வலுவாக இருக்கிறாரோ, பங்கமின்றி இருக்கிறாரோ, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறாரோ, குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறாரோ அவருக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் பெரிய கஷ்டத்தை கொடுக்கவே கொடுக்காது. சில அனுபவங்களை மட்டும்தான் கொடுத்துட்டு போகுன்றதை இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் உணர்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய மன அழுத்தம் தீர்ந்து விட்டது அப்படின்னே சொல்லுவேன். போன மாதத்துலேருந்தே பெரிய பெரிய இதெல்லாம் மாற்றத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இதை நிஜமாகவே அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்படியே ரேவதி நட்சத்திரக்காரங்க யாரையும் நம்பாதீங்க. இளைஞர்களுக்கு மட்டும் சொல்லுவேன், 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அபாரமான நன்மைகள் இருக்கும். ஆக 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இப்போது இருப்பதாலும் சந்திராஷ்டம அமைப்புகள் இப்போது மீனராசிக்கு இல்லை என்பதாலும் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம். அம்மா அப்பா கிட்ட கெட்ட பேர் எடுத்தவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பிள்ளைய இனிமேல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குன்ற மாதிரி நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் ஒரு மாதிரி சுணக்கங்கள் இருக்கும். மேலதிகாரி நீங்கள் வேலை செஞ்சு யாரோ ஒருத்தர் பேர் தட்டிட்டு போவார், அல்லது நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க, ஒரு முட்டாள் மேனேஜர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படிலாம் பலன்கள் நடக்குது. நிறைய பேர் மீனராசிக்காரர்களுக்கு தெரியும், நமக்கு நல்லா தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு ஐயோ அப்பா என்னப்பா பாவம் பண்ண அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது இளைஞர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. காதல் வேண்டாங்க, அது எப்படியும் அடுத்த வருஷம் போய் கதம் அப்படித்தான் போய் முடிய போகுது. ஆகவே காதல் போன்ற விஷயங்களில் சக்தியை விரயம் பண்ணாமல் வேறு ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்களில் போயிடாமல், குறிப்பாக உயிர் நண்பன் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை விட்டு 10 அடி தள்ளி நில்லுங்க. இதெல்லாம் நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.